ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் அவலாஞ்சியில் இரண்டாவது நாளாக கனமழை கொட்டி வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி. ரெட் அலர்ட்டை தொடர்ந்து அவலாஞ்சி பகுதியில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? என்றாலே அதாவது சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதி என்றுதான் கூறுவார்கள். அதற்கேற்ப பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலங்களில் மழையின் தாக்கம் சற்று இருக்கும். ஆனால் இந்த நிலையில் ரெட் அலர்ட்டின் தனது கோர முகத்தை இன்று காற்று தொடங்கியிருக்கிறது. மிகவும் சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கக்கூடிய காற்று, அதில் பரவி வரக்கூடிய மழை துளிகள் என அங்கு நின்று பேசக்கூட முடியாத அளவிற்கு அந்த மழையின் தாக்கம் என்பது இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவலாஞ்சி என்பது தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாகும். வழக்கமாக தென்மேற்கு பருவமழை காலங்களில் அதிகமான மழையை பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி, தமிழகத்திற்கு முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கும் நிலையில் கடந்த 2 நாட்களாகவே மழையின் தாக்கம் என்பது இருந்து வந்தது. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 2வது நாளாக மழையின் தாக்கம் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. காற்றும் மழையும் சேர்ந்து அடிக்கக்கூடிய இங்கே இந்த காலநிலை என்பது மிக மிக சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அவலாஞ்சி நேற்று முன்தினம் 11 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் நேற்றைய தினம் 25 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் 35 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அவலாஞ்சி, அப்பர் பவானி, எமரால்டு, இத்தலாறு உள்ளிட்ட பகுதிகளில் மழையின் தாக்கம் என்பது காற்றோடு மிகவும் பலமாக இருப்பதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு நிலையை காணப்படுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளாக இருப்பதனாலும் வனப்பகுதி என்பதனாலும் மழையின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ஆறுகளில் மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்து கொண்டே வருகிறது. மழையை பொறுத்தவரையில் கடந்த 2 நாட்களை விட இன்றைய தினம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. காற்றும் மழையும் சேர்ந்து இருப்பதனால் இங்கே இருக்கக்கூடிய அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையமும் மூடப்பட்டிருக்கிறது. பொதுவாக வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் தற்போது அனுமதிக்கப்படுவதில்லை. அதற்காக அங்கே இருக்கக்கூடிய சோதனை சாவடிகள் மூடப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. அதே போல வனத்துறை ஊழியர்களோ வேட்டை தடுப்பு காவலர்களோ உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை தான் காணப்படுகிறது. காரணம், அந்த காற்று மழை ஆகிய இரண்டும் சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கு வீசுவதனால் இந்த மரங்களை பார்க்கும்போது அச்சமாக இருக்கிறது. அந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து தொடர்ந்து விழுந்து வருகின்றன. அதனால் அந்த வெளிப்பகுதியிலிருந்து உள்ளே அவலாஞ்சி சுற்றுச்சூழல் மையத்திற்கு செல்லக்கூடிய வழி முழுவதும் மரங்கள் விழுந்திருக்கிறது. அதனால் யாரும் செல்ல முடியாத ஒரு நிலையை காணப்படுகிறது. மழையின் தாக்கம் என்பது நேற்றைய தினத்தை விட இன்று அதிகமாக இருப்பதனால் அவலாஞ்சியில் நாளைய தினம் அதிகமான மழை பதிவாகி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நீர்பிடிப்பு பகுதி என்பதனால் இன்று நள்ளிரவும் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதனால் வனத்துறையினர் அந்த பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும், இந்த சுற்றுவட்டார பகுதியில் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்றும், நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தற்போது அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தொடர்ந்து இந்த பகுதியில் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதிக்கு தற்போதைய நிலை பொறுத்தவரையில் அங்கு அவலாஞ்சி மின் நிலையத்திற்கு இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே, அந்த மின் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய மக்கள் மட்டுமே சென்று வருகிறார்கள். அவர்களும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மின் நிலையம் மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது. அவலாஞ்சி அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வந்த வண்ணமாக இருப்பதனால் காற்றும் மழையின் தாக்கம் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கூட நின்று கூட இந்த பேசுவதற்கு கூட முடியாத நிலைக்கு அதன் தாக்கமானது இருந்து வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மழையின் தாக்கம் என்பது வழக்கத்தை விட இந்த ஆண்டு கடுமையாக இருக்கிறது. இந்த மழையின் தாக்கத்தின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் சோளா, அதே போல அவலாஞ்சி நீர்நிலை, அதன் அருகே இருக்கக்கூடிய எமரால்டு அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. நாம் தற்போது அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அணையில் நீர்மட்டம் கடந்த சில நாட்களாகவே வெகுவாக குறைந்திருந்த நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 3 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக சற்று அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இதே போன்று மழை நீடிக்கும் பட்சத்தில் இன்னும் 1 வார காலத்தில் இந்த அணையின் நீர்மட்டம் உயர்ந்து மின் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் அவலாஞ்சி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதுடன் அவலாஞ்சி பகுதியில் மழையின் தாக்கம் அதிகரித்து மிக ஒரு சிரமமான நிலையே காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.